ஹாய் வணக்கம், நான் உங்கள் கௌதம் ரவி. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ அதாவது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எதனால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தர வேண்டும் ஒன்று, ரெண்டாவது எந்தெந்த நேரத்திலாம் பெண்களால் சொத்தில் சம உரிமை பெற முடியாது, இதை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் சின்ன சின்ன கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I am Gautam Ravichandran. I did MA Journalism and Mass Communication and also LLB Honours in Dr. Ambedkar Law University. முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆக்ட் அப்படின்னா, இந்து சக்சஷன் ஆக்ட் 1956, இந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. இந்த 2 ஆக்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆக்டை வச்சு தான் இது ஃபுல்லாகவே இயங்குது. சரி வாங்க இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம். முதல்ல 1929ஆம் ஆண்டு பெரியார் என்ன பண்ணுறாப்புலாம் ஒரு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாப்புல. அது அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாருது. அதுக்கு அடுத்தது 1937 இப்போ மைசூர் மாகாணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா விதவை பெண்கள் இருக்காங்க பார்த்தியா, அதாவது கணவன் இறந்த பிறகு விதவையாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அது அந்த டைமில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் மைசூர் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து 1956 இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அம்பேத்கர் கொண்டு வராப்புல இந்த ஆக்டை. இதில் என்ன ஒரு சிக்கல்னால், மிகப்பெரிய அளவில் இந்த ஆக்டுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வந்துச்சு. அந்த டைமில் பெண்களே இதுக்கு எதிராக நின்னாங்க. அது ரொம்ப கொடுமையான ஒன்று. இந்த ஆக்ட்லேயும் சின்ன சின்ன, அதாவது அம்பேத்கர் இந்த ஆக்டை ஃபுல் சம உரிமை கொடுக்கல பெண்களுக்கு. ஒன்றும் லிமிட்டட் எஸ்டேட் ரூல் ஆஃப் சர்வர்ஷிப் இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாப்புல கொண்டு வராப்புல. அதுக்காக அந்த டைமில் அப்படி கொண்டு வந்த கூடவே இந்த ஆக்டுக்கு நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கடுத்து 1975 என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் அபாலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 1986 ஆந்திரப்பிரதேஷ் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து 89 தமிழ்நாடு, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, இது மாதிரி மாநிலங்கள் கொண்டு வராங்க. ஆனால் 2005 தான் முழுமையாக, அதாவது இந்தியா முழுக்க 2005 தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்து செக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது. ஏன் இந்த 1956 ஆக்டை விட்டுட்டு 2005 ஆக்டை கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி பார்க்கும்போது, இதில் ஒரு அன்இக்வாலிட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர். அது என்னன்னா, இது லிமிடெட் எஸ்டேட்டாக இருந்துச்சு, ரூல் ஆஃப் சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு, இது ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு பேஸ் பண்ணதுனால தான் 2005 கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, செக்ஷன் 6 இதில் என்ன சொல்லுது, செக்ஷன் 6 இதில் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, லிவிங் டாட்டர் ஆஃப் எ லிவிங் ஃபாதர், செப்டம்பர் 9, 2005 இதில் பேஸ் பண்ணி தான் இந்த இதை கொண்டு வராங்க. அதாவது செப்டம்பர் 9, 2005 ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேட்டில் லிவிங் டாட்டர் ஆஃப் லிவிங் ஃபாதர், அதாவது அந்த பெண்ணும் அந்த அப்பா உயிரோடு இருந்தால் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு ஒரு பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம கேஸ் லாக்குள்ளே போவோம். கேஸ் லாக்குள்ளே போனால் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியுதை பற்றி வாங்க. ஃபஸ்ட்டு புஷ்பலதா விசஸ் பத்மா 2010 இந்த கேஸில் வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் அபவுட் 1956 they don't have the ancestral property rights அப்படி சொல்கிறாங்க. 1956 முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்குது கோர்ட்டு. அதுக்கடுத்து பிரகாஷ் விசஸ் புல்வாத்தி 2016 இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மேலே கோட் பண்ண சொல்கிறாங்க, லிவிங் டாட்டர் ஆஃப் எ லிவிங் ஃபாதர், அதாவது அப்பா பெண் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இந்த செல்லும். அதாவது செப்டம்பர் 9, 2005 அவங்க உயிரோடு இருந்தால் மட்டும்தான் செல்லும். அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா செல்லாது, ஏன்னா சட்டம் அப்போ தான் வந்துச்சு, அதனால் அப்போ தான் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது 2 பெஞ்ச் ஜட்ஜ் என்ன பண்ணால் டிசைட் பண்ணி லிவிங் டாட்டர் ஆஃப் லிவிங் ஃபாதர் சட்ட கேஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து தனம்மா விசஸ் அமர் சிங் 2008 இந்த கேஸ் வருது. இதில் 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் தான் பார்க்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, போத் ஃபாதர் அண்ட் டாட்டர் நீட் நாட் டு பி அலைவ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேஸில் அப்பாவும் பொண்ணும் உயிரோட இல்லாட்டியும் சரி, அதாவது அந்த டேட்டில் இல்லாட்டியும் சரி, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு. அதாவது அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவங்க லீடர்ஸ் கூட அதில் அனுபவிக்கலாம், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. இது ஒரு குழப்பமாகவே இருக்குது. 2014 என்ன சொல்கிறாங்க, அப்பாவும் பொண்ணு உயிரோடு இருக்குங்கிறாங்க. 2014 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 18 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வினிதா சர்மா மிஸ்ஸஸ் ராகேஷ் சர்மா 2020 கேஸு. இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸு. இது 3 பெஞ்ச் ஜட்ஜ் இருக்காங்க இந்த கேஸில், 3 ஜட்ஜ் இருக்காங்க. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாட்டர் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி, அதாவது பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு.
செப்டம்பர் 9 2005க்கு முன்னாடி அப்பா இறந்தாலும் சரி, பொண்ணு யாரும் இறந்தாலும் சரி சரிதான், அவங்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க தெளிவாக. இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸு. இதுக்கடுத்து என்ன, அருணாச்சல கவுண்டர் vs பொன்னுசாமி. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் புஷ்பலதா கேஸ் பற்றி பேசுகிறப்போ என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பிஃபோர் பார்ன் 1956 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து செல்லாது, சொத்தில் சமபங்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆக்ட் செல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1956க்கு அப்புறம் முன்னாடி பிறந்தாலும் சரி, பின்னாடி பிறந்த யாராக இருந்தாலும் சரி, சொத்தில் சமபங்கு உண்டு. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் வந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு அப்படின்னு வந்து கோர்ட் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. நீ யாராக வேணா, அது ஃபஸ்ட்டு இந்த ஆக்டில் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா, ஹிந்து பெண்களுக்கு மட்டும் தான் இந்த ஆக்ட் ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகும். ஆமாம், எல்லா பெண்களுக்கும் அப்ளிக் ஆகாது. எந்த ஹிந்து பெண்ணுவாக இருந்தால் சரி தான், அவங்களுக்கு அப்பா சொத்தில் பங்கு இருக்குது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் வந்து பெண்களுக்கு வந்து பங்கு இருக்குது. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா உங்களை அப்பா, தாத்தாவுக்கு அப்படின்னா பார்த்தீங்களா, பரம்பரை சொத்து, இது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து பெண்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த டைமில் வந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு இல்லை, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னென்னு தெரியணும், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி என்னென்னு தெரியணும். செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, எங்கள் அப்பா சுயமாக சம்பாதிச்ச சொத்தில் எனக்கு தரலாம், என் தங்கச்சிக்கு தரலாம், என் அண்ணனுக்கு தரலாம், யாருக்கு வேணால் தரலாம். அதில் வந்து நான் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து எங்கள் அப்பா சொத்து சம்பாதிச்சு எனக்கு கொடுத்தாங்கன்னா, என் தங்கச்சியால் அதை கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? அதுவே எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாப்புல, உயிர் எழுதி வைக்காம இறந்துட்டாப்புலனா, என் தங்கச்சியால் என்கிட்ட இருந்து சம உரிமை, சொத்தில் சம பங்கு கண்டிப்பாக வாங்க முடியும். செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டியில் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க யாருக்கு உயில் எழுதி வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அதை போய் சேரும். உயில் எழுதி வைக்காத பட்சத்தில் மட்டும்தான் சொத்தில் சம உரிமை வந்து கோர முடியும். அதுக்கடுத்து வந்து விடுதலை பத்திரம். இந்த நிறையா அந்த சவுத் சைடில் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா, விடுதலை பத்திரம் வாங்கிக்குவாங்க. விடுதலை பத்திரம் எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் சொத்தில் நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. அப்புறம் வேறு டைம் இப்படி வேறு இதில் பார்க்கலாம். மேரேஜ் அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வீட்டில் அக்ரிமெண்ட் போட்டுவாங்க பொண்ணுங்க கூட. உனக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேம்மா, நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏன் அண்ணனும் தம்பியும் அவங்ககிட்ட வந்து சொத்து நாளைக்கு வந்து பின்னாடி பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அக்ரிமெண்ட் போட்டுவாங்க. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வந்து பெண்களால் வந்து என்ன பண்ண முடியாது, சொத்தில் சம உரிமை கேட்கவே முடியாது. அதாவது செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி, சுய சம்பாத்தியம், அப்பாவோட சுய சம்பாத்திய சொத்தை வந்து பெண்களால் ஒரு பொழுதும் சம உரிமை கூற முடியாது. அவங்க வந்து உயில் எழுதி வச்சு பட்சத்தில், உங்கள் அப்பா வேற உயில் எழுதி வச்சுட்டாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதை வந்து உங்களை கேட்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்கள் தாத்தா சொத்து, உங்கள் தாத்தாவுக்கு அப்பா சொத்து, இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். பெண்களுக்கு சொத்தில் சம உண்டு. அதில் செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து கண்டிப்பாக இல்லை. அதாவது உயில் எழுதி வச்சாங்க மட்டும்தான். உயில் எழுதி வைக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு. ஒரு கேஸில் பார்ப்போமா, நம்ம தமிழ்நாடு கேஸ் வரலாம். புண்ணியவதி விசஸ் பச்சையம்மாள். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு சொத்து சம உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2009 வந்து இந்த கேஸ் வந்து அந்த அம்மா ஃபைல் பண்ணுறாங்க. ஏன் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை இல்லைங்கிறாங்க, பெண்களுக்கு சொத்து உரிமை தான் இருக்குன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்கள் இந்த கேஸில் தர முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்கிறாங்களா அப்படி கேட்கும்போது, இங்கே என்ன பிரச்சனை நம்ம பார்ப்போம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். 2009 கோர்ட்டில் வந்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எதனால் என்னென்னு ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அண்ணங்க வந்து என் அண்ணன் தம்பிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு தெரியாமலே சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இவங்க அப்பா வந்து 1978 இறந்துறாப்புல அப்பா. இவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறது 2009, கிட்டத்தட்ட 31 வருஷம் கிட்ட ஆகுது. 1991 இவங்க அண்ணங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்டா போட்டு நிலத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க கேஸ் பண்ண வருஷம் கிட்டத்தட்ட 2009. இவங்க அப்பா இறந்து 31 வருஷம் கிட்ட ஆக போகுது. இவங்க அண்ணங்க பாகப்பிரிவினை பண்ணி கிட்டத்தட்ட 18 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஆனால் இவங்க கேஸ் ஃபைல் பண்ண 2009. இதை பேஸ் பண்ணி இந்த கேஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சம உரிமை தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இதில் லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் செக்ஷன் 27 என்ன பண்ணுதுன்னா, டிலேவே வந்துட்டீங்க நீங்கள், அதாவது டிலேவே வந்துட்டீங்க, இது வந்து 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கணும், வித்தின் 12 இயர்ஸ். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு, இது எல்லாமே தெரியாமல் நடக்கலை. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் வந்து ப்ரூஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து இத்தனை வருஷம் இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் அவங்க ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் கேட்காம 12 வருஷம் மேலே வந்து லிமிட்டேஷன் முடிஞ்சு போய் டிலே வந்து நீங்கள் நிற்கிறீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொத்துல சம உரிமைன்னு சொல்லி அமைச்சிடறாங்க. ஏன்னா வந்து 91 பட்டா போட்டாங்க. இவங்க அப்பா செத்து போனது 78. ஸோ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்து, அதாவது சட்டம் வந்தது 2005 வந்துருச்சு, இது எல்லாமே தெரியும்.
ஆனாலுமே தெரிஞ்சிருந்தும் இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அமைதியாக இருந்திருக்காங்க, அவங்கள என்ஜாய் பண்ண விட்டுருக்காங்க. இன்னொன்று இதுக்கு முன்னாடி இன்னொன்றுனா 1989 தமிழ்நாட்டில் சட்டம் வந்துருச்சு. 2005 தான் என்ன இருக்குது இந்தியா ஃபுல்லாக வந்துச்சு. ஆனால் 89 கலைஞர் பீரியடில் என்ன பண்ணுறாப்புல தமிழ்நாடுக்குள்ளே வந்துருச்சு இந்த சட்டம். ஓகேங்களா? ஆனால் இவங்க ரொம்ப டிலே வந்ததுனால லிமிடேஷன் ஆக்ட் படி இந்த சொத்து அவங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக தீர்ப்பு வழங்கிறாங்க. இப்போ அந்த சொத்தில் வந்து சம உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாம் இப்போ வந்து இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த வரலாறு பார்த்துருப்போம். எந்தெந்த டைமில் பெண்களால் சொத்துரிமை பெற முடியும், எந்தெந்த டைமில் பெண்களால் சொத்துரிமை பெற முடியாது, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். கடைசியாக பார்த்த கேஸில் கூட அந்த பெண்ணால் வந்து சொத்துரிமை பெற முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சரியான ப்ரூவ் பண்ணலை. அவங்க ஒரு வேளை ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு தெரியாமல் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கும் சொத்துல சம உரிமை கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷனாக முடிப்போமா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா பெண்களுக்கு சொத்து தரது அப்படிங்கிறது ஒரு பிச்சை போடுற மாதிரி நினைக்கிறோம். நம்ம அதாவது பிச்சை போடுற மாதிரி நினைக்கிறோம். பெண்களுக்கு சொத்து சமூகம் தர வேண்டியது என்பது அவங்களுக்கு தர பிச்சை இல்லை, அது அவங்களோட உரிமை. அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியவே முடியாது. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கலாம், என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், என் தங்கச்சிகளை நிறைய பண்ணியிருப்போம், சொத்தும் கேட்குறாங்க, நான் கடன்காரனாக இருக்கிறேன், என்னால் எப்படிங்க பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. பற்றி அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே வீடு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அந்த வீடு தவிர. ஸோ இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணு நல்ல வித்தியா ரிச்சாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு வீடு மட்டும்தான், அந்த வீடை விட்டால் அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு போய் அந்த ப்ராப்பர்ட்டியில் போய் எனக்கு சொத்துல பங்கு வேணும் அப்படிங்குது. ஸோ ஆல்ரெடி கடன்காரனாக இருக்காங்க அந்த பையன் அந்த ஒரு வீடு தான் இருக்குது, அந்த வீட்டுக்கு அந்த பையனுக்கு வேறு எது சொத்துமே இல்லை. ஸோ அது மாதிரி டைமில் கேட்குறது ரொம்ப தப்பு. அது கோர்ட்டும் தராது. இதேமாதிரி நிறைய சர்க்கம்ஸ்டன் இதை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. சொத்தில் சம பங்கு கேட்க வேண்டியது உண்மை தான். அதே மாதிரி பெற்றவங்களுக்கு கடன் இருந்தா அப்படின்னா, அந்த வீட்டு மேலே சொத்து மேலே கடன் இருந்தா அப்படின்னா அது ஆணும் பகிர்ந்துக்கணும், பெண்ணும் பகிர்ந்துக்கணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.